உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எட்டி எசக்கி, மரியாதையா பரணி சொல்றத கேளு. இந்த தடவை அண்ணனுக்கு தெரியாமையே நம்ம போவோம். குட். அவனுக்கு பிடிச்ச இந்த பொம்மைய அவன் முன்னாடி நிக்க வச்சு கையெழுத்து போடுங்க மாமான்னு நீ சொன்னேன்னு வெயி, தலைவன் அப்படியே சொக்கி போய் கையெழுத்து போட்டு அனுப்பிடுவான். ஓகேயா? அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏசாதா? ஏய், அத நான் பாத்துக்கிறேன்டி. இப்ப 2 பேரும் போவீங்களா மாட்டீங்களா? மைனி, மாமாக்கு அண்ணன் மேல இருக்க கோவத்தை விட அக்கா மேல இருக்க கோவம் தான் அதிகம். அக்கா சொன்னா கேட்கவே மாட்டாரு. ஏய், நான் போடுற பிளான் 2 in 1 ரீ. என்ன? எதுவும் ஆகாது. என் அண்ணன் இவன் மேல கோவமா இருக்கான். அப்படியே அந்த கோவம் இருக்கட்டும்னு விட்டுறணுமா? இத பாருடி, எசக்கி போய் அவன் கிட்ட பேசினாதான் அவனுக்கு கோவம் குறையும். அதுக்குதான் இந்த ஐடியா. நான் சொல்றத கேளுங்கடி. அவனை போய் பார்க்க போறது ஒண்ணு கொலை குத்தம்ல. எசக்கி, நீ அவனை பார்க்க போற மாதிரி போக வேண்டாம். ஆனா வீராவோட வேலை முக்கியம்ல, அதுக்காக பேச போற மாதிரி போ. தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? எசக்கி, பரணி சொல்றதும் சரியாதான் இருக்கு. என் கூட வாட்டி. ஏ எசக்கி, யோசிக்காத, சொல்றது கேளுடி. நீ போய் பேசிட்டு வா. அதனால உனக்கு ஒண்ணு நஷ்டமாயிட போறது இல்ல. நீ தைரியமா போடி. எசக்கி, எனக்காக ஒரே ஒரு தடவை மாமாவை போய் பார்த்தா என்ன தப்பு? ஐயோ, சரிட்டி, நான் வாரேன். நானும் நீயும் போய் நாளைக்கு மாமாவை பார்த்துட்டு வந்துருவோம். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த தடவை எஸ்ஐ செலக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்கி நிக்கிற? அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாமா. என்கொயரி கேட்டு உங்ககிட்ட அண்ணன் லெட்டர் கொடுத்திருக்கு. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய மனசுல வச்சு என் மேல கோபத்தை காட்டிடாதீங்க மாமா. நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டா வேலை கிடைக்காது, மொத்த வாழ்க்கையும் போயிடும் மாமா. ஏய் லூசு, இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு நிக்கிற? உங்க அண்ணன் லெட்டரை கொடுத்ததுமே என்கொயரி முடிச்சு அமிச்சாச்சு. போஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சீக்கிரம் வந்துடும். சும்மா கணக்கு கசக்கிட்டு இருக்காம சந்தோஷமா வீட்டுக்கு போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏய், நான் தான் சொன்னல இவர் ரொம்ப நல்லவருன்னு. நீதான் கேட்காம என்னை இங்க கூட்டிட்டு வந்த. விஷயத்த சொல்லியாச்சு இல்ல, கிளம்புங்க 2 பேரும். மாமா, இந்த பணியாரம் இவ செஞ்சத நான் திங்கவ? அதெல்லாம் முடியாது, எடுத்துட்டு போங்க. உனக்காக நயமா பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தா தூக்கிட்டு போன்னு சொல்லுவீங்களா? முடியாதுங்க, திருப்பி எடுத்துட்டுலாம் போக மாட்டேன். என்ன செய்விய? என்ன சோடா புடி கண்ணடி போட்டாலும் உன் மாமனுக்கு கண்ணு தண்டனக்க தான் போல. ரோடு எது வண்டி எதுன்னு தெரியாம மோத வராரு. இந்த ஆறு வெள்ளிக்கிழமை இருக்கு, நானக்காவும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். உன்னை அப்படியே எலுமிச்சம்பழத்தை டயர்ல நசுக்கிற மாதிரி அப்படியே நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் தெரிஞ்சுக்காமா? என்ன மாமனாரே, என்கிட்ட அசிங்கப்பட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சா? என்ன மண்டை நமங்குதா? இன்னொரு வாட்டி அசிங்கப்பட்டு போலான்னு வந்திருக்கீரோ? நான் எல்லாம் அசிங்கப்படனா? 2 தங்கச்சியும் வாழா வெட்டா வீட்லயே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற வெக்கம் கட்டவன் நீ. நீதான்ல அசிங்கப்படணும் வெங்கல குண்டா. நான் எதுக்கு அசிங்கப்படனா? என்ன பொண்ணுங்கன்னா புருஷன் வீட்டுல தான் போய் வாழணுமா என்ன? என் தங்கச்சியோட வாழணும்னு ஆசைப்படுற மாப்பிள்ள என் வீட்டுல வந்து வாழட்டேன். இந்த ஊர் பொம்பளைங்களுடைய தலையெழுத்தை ஏன் முடிவு மாத்த போகுது? இதுல நான் எதை நினைச்சு அசிங்கப்பட்டு நிக்கிறது? ஓ, பெரிய புரட்சிக்காரன் தான் நீ. நீ புரட்சி பண்ணி பொண்ணுங்கள பிறந்த வீட்லயே வாழ வைக்க போகுதியா? கேட்டியா?
ஏலே, இதெல்லாம் பேச்சுக்கு தாலே நல்லா இருக்கும், நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா இருக்குமால? நீ ஒரு முட்டா பையா, உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? ஏலே அம்புட்டு புரட்சியா பேசுறவன உன் வீட்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லு பாப்போம். அதானே, வா வா பாப்போம். ஏன் முட்டாளு மாமா, உன் பொண்ணு இது ஏற்கனவே என்கிட்ட சொன்னா. நானும் சந்தோஷமா போய் உன் வீட்டுல இருக்கலாம் தான் சொன்னேன். ஆனா அதுக்கு அவ சொல்லுதா, அங்க காட்டுல வாழ்ற முட்டாள் நரிகள் கூட்டம் இருக்கு, அதுல நானே போய் வாழ்றது கஷ்டம், இதுல உன்னை எப்படி கூட்டு போறதுண்டு உன்னைய காரி துப்பாத குறையா கேக்கா. என்ன மாமனாரே, பெத்த பொண்ணே இப்படி பேசுற மாதிரி நடந்துக்கிட்டீரே. ஐயோ அண்ணன், இது ரொம்ப அசிங்கமாச்சே. அதாவது பெத்த பொண்ணே தகப்பன இப்படி பேசி இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏலே, இதெல்லாம் இவங்களுக்கு எங்கல போய் உரைக்க போகுது? நல்லா உரைக்கிற ஆளா இருந்தா இன்னும் ஏதாச்சும் புளி மரமா பார்த்து போய் நாண்டுகிட்டு செத்து இருக்க மாட்டாரா? அதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் சொர்ணலா ஜென்மம்ல. ஏலே, முட்டா பையலா இருக்க, எது உரைக்கணும் எது உரைக்க கூடாதுன்னு உனக்கு தாம்லே தெரியல. நான் கேட்க, ஓன் தங்கச்சி மேளத்தாளம் வச்சு கார்ல ஏத்தி வெடியெல்லாம் போட்டு ஊர்வலமா கூட்டி போய் வீட்டுல வச்சு புரட்சி பண்றல்ல, அங்க ஓ வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்தான் தங்கச்சி? அவளுக்கு என்ன குறைச்சல? என் வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கா என் தங்கச்சி. அவளுக்கு என்ன? நீ பாட்டுக்கு பேரை மாத்திட்டு மகாராணின்னு சொல்லிட்டா அவன் நெசமாவே மகாராணி ஆயிடுவாள? இம்புட்டு நாளு என் வீட்டுல சமயக்காரியா இருந்தா, இப்ப என்னாச்சு? மேலதாளத்தோட உன் வீட்டுல போய் அதே சமயக்காரியா தானே இருக்கா? அப்படிதானே வித்தியாசம்? எங்க போனாலும் சமயக்காரி தானே. உன் லிஸ்ட்ல சமயக்காரி பேரு மகாராணியா? நல்ல வேளை, என் பொண்ணத்தான் நீ மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. நீ என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ற புரட்சியெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். இவர் புரட்சி பண்ண போறாராம், புரட்சி. வெறும்பையில நீ வேற வார்த்தையில சொல்லிக்கலாம். ஆனா ஆன மேல அம்பாரி வச்சு கூட்டிட்டு போனாலும் சரி, அரண்மனையில அப்படியே தூக்கி உட்கார வச்சாலும் சரி, விளக்கு மாத்துக்கு பேரு மாறிடுமா? எங்க போனாலும் விளக்கு மாறுதாலே என் வழக்கு மாறு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.